அமைத்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறேன். அறிவு இருந்தவங்க அதை வாசித்து கர்த்தருடைய ஞானத்திலே அவன் தேர்வான். ஒரு அல்லேலூயா. அப்போ அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த குறைவற்ற இந்த வேதாகமத்தை நம்முடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிறதான சம்பவங்கள் என்ன? இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டியதனுடைய நோக்கம் என்ன? இந்த வேத புத்தகத்தை இல்லை என்றால் இந்த கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறதுனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்பேங்கன்னு சொன்னா, ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு அதில் 3வது அதிகாரம், அதிலே 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நானே வாசிக்கிறேன், கவனிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ